ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். நம்ம சேனலில் இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் ரெசிபியில் டிஃபன் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். கார தோசை, அது கூட ஒரு ஹெல்த்தியான சட்னி, இந்த ரெண்டையும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டிஷ்ஷையும் டேஸ்ட் பண்ணி நம்மளுக்கு ரிவ்யூ சொல்கிறதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டு கூப்பிட்ருக்கோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதை பற்றின இந்த ரிவ்யூவை நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க முடியும். இதுக்கு என்ன பொருள் தேவைன்னா, 2 காஷ்மீரி மிளகாவும் ஒரு சாதா மிளகாவும் எடுத்துருக்கிறேன். இந்த காஷ்மீரி மிளகா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் இதை இந்த மாதிரி கிள்ளி ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் நேரம் ஊற்றி ஊற வைங்க. அப்போ தான் இதை அரைக்கும் போது நல்லா ஈஸியாக அரைக்க முடியும். அது கூட ஒரு 4-5 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, 1 ஸ்பூன் கடலை மாவு, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த ஊற வச்சோம் இல்லைங்களா மிளகா, அதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அது கூட இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இது 3த்தையும் சேர்த்து ஒரு கொரகொரப்பாக பேஸ்ட்டாக அரைச்சிடும். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிங்க. அதேமாதிரி வெங்காயமும் பூண்டும் பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிட்டு வரணும். அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலையும் இந்த 1 ஸ்பூன் கடலை மாவையும் சேர்த்து இந்த ஊற வச்ச தண்ணியை சேர்த்து இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரணும். நான் 2 கப்பு பெரிய கப்பில் இட்லி தோசை மாவு எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் திக்காக எடுத்துருக்கிறேன். ஏன்னா இந்த கலவையை ஊற்றணும் இல்லைங்களா, அப்போ கரெக்டான பதத்துக்கு வரும். இந்த மிக்ஸியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதை இந்த மாவில் ஊற்றி, இந்த மாவு ஒரு 10 தோசை எனக்கு வந்துச்சு, அந்த அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்து உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவும் இந்த பொருட்களையும் சேர்த்து அரைச்சிக்குங்க. இந்த மாவில் இதை ஊற்றி நல்லா கலந்து கொடுங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, ஏன்னா ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா இந்த தோசை நல்லா கிறிஸ்பாக வராது. அதனால் இந்த பதத்துக்கு நல்லா கரைச்சி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்ல தோசைக்கல்லை சூடு பண்ணி நல்லா நான் இந்த நல்ல திக்கான தோசைக்கல் தான் எடுத்துருக்கிறேன். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக தோசை ஹோட்டலில் இந்த மாதிரி ரோஸ்ட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சிட்டு நான் இதில் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்ல மெலிசாக வருங்க, சூப்பராக இருக்கும் இந்த தோசை. அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டிருக்கேன். மேலாட்ட போட்டு தேய்ச்சி விட்டேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நெய் தடவிக்கலாம். அதே மாதிரி நல்லெண்ணெய் பிடிக்கும்னா நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மெல்லிசாக வந்திருக்கு பாருங்கள். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இந்த கார தோசை எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரெட்டுங்க. இது நான் நிறைய வாட்டி செஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இங்கே நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியான தோசை. அதுக்கப்புறம் இன்னொரு தோசையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கேன். இதுவும் சூப்பராக இருக்கும். நல்ல காரசாரமான தோசை. நம்ம டெய்லி சாதா தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கார தோசை சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக, எவ்வளோ டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தோசை. எடுத்தாச்சு. இப்போ சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு கருவேப்பிலை, 1 கப்பு கொத்தமல்லி இலை, அதுக்கு ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் 1 கப்பு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 2-3 பீஸ் தேங்காய், ஒரு 5-6 பச்சை மிளகாய், ஒரு துண்டு புளி, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு, கடுகு கொஞ்சோண்டு, உளுத்தம்பருப்பு மட்டும் 1 ஸ்பூன் தாராளமாக. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ பச்சை மிளகாயை கூட்டிக்குங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாணலியை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டோன்னா மேலே இது பண்ணுறதுக்கு, ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு வரமிளகாயை கிள்ளி அது கூட கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் அதே பாருங்க இந்த மாதிரி தாளித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே இதில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இந்த கடுகு கொஞ்சோண்டு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதை சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த சின்ன வெங்காயம் 1 கப்பு, பூண்டு ஒரு 5-6 பல், பச்சை மிளகாய்
பச்சை மிளகாயை கிள்ளி சேர்த்துக்குங்க, ஏன்னா வெடிக்கும். அதனால் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்குங்க. இது ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த தேங்காயும் சேர்த்துருங்க. தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கணும்னு வச்சிங்களேன், சட்னி வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாமையும் இருக்கும். அதே மாதிரி இந்த தேங்காய் வதங்கினா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் தேங்காய், அந்த ஒரு சின்ன கோலி குண்டு அளவு புளியும் சேர்த்துக்குங்க. இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலையை சேர்த்துங்க. சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லியை சேர்க்கணும். ஏன்னா இந்த சூட்லேயே இந்த கொத்தமல்லி நல்லா வதங்கிடும். ரொம்ப வதங்கினாலும் கொத்தமல்லியோட ஸ்மெல்லு போயிடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட்ஸு ஜீரகம், ஒரு சின்ன பிஞ்சு சேர்த்தா போதும். இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கு மேலே இந்த நம்ம தாளித்தோம் இல்லைங்களா, கடுகு உளுத்தம் பருப்பு, அதை போட்டு கலந்து கொடுத்துட்டு பரிமாற வேண்டியது தான். சூப்பரான கார தோசையும் முள்ளங்கி சட்னியும் தயாருங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சீஃப் கெஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க இதை சாப்பிட்டு பார்த்துன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. கார தோசை எப்படி இருக்குதுன்னு, முள்ளங்கி சட்னி எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள். முள்ளங்கி சட்னியோட தொட்டு ஹஸ்பண்ட் சாப்பிட போகிறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது. ஒரு கார தோசை இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு. எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி செய்வாங்க. நம்ம எல்லாமே அடை தான் சாப்பிட்ருப்போம், கார அடை. இது பார்த்திங்கன்னா கார தோசை வந்து எல்லாம் மிளகாய் இது எல்லாம் சேர்த்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. மொறுமொறுன்னு தோசை ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த முள்ளங்கி சட்னி, முள்ளங்கி வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான சட்னி. இது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப அருமையான டேஸ்ட்டு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க. சூப்பர். இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக மெனு போட்டிருக்கோம். தஞ்சாவூர் சுட்ட குழம்பு, தஞ்சாவூர் பருப்பு உருண்டை குழம்பு, தஞ்சாவூர் பால் கூட்டு, இந்த மாதிரி ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்லாம் போட்டிருக்கோம். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து பயன்பெறுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ரசித்து சாப்பிட்றது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். உங்கள் வீட்டில் எப்படி ரசித்து சாப்பிட்டாங்கன்றதை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.